ஹாய் காய்ஸ் அன்னியங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெயப் சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு தானே. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா, ஜெய்ஹுக்கு பெரிய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், அவரோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்டேஜ் கிடச்சிருக்கும். அது அவங்கள்ட்ட சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருந்துருப்பான். நீங்கள் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிராண்டடான ஷூ வாங்கணும்னு ஆசைப்பட்டுருந்துருப்பீங்க. மியாவை கூட்டிகிட்டு போயிருப்பீங்க, பட் ஷாப்பில் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி வெளியில் அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் சேடாக அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். வயன் வயன் என்னை பாருடி, ஏன்டி இப்படி உம்முன்னு உட்காந்துருக்கா? என்னை பாரேன். ஏய், எதுக்குடி கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு? என்னடி என்னாச்சு? கையெடுமையா, ஏன் இப்படி பண்ணுறாங்க? என்கிட்ட தான் அமௌண்ட் இருக்குன்னு சொல்கிறேன்னா, எனக்கு அந்த ஷூ கொடுத்தா என்ன? ஏன் நான் அந்த ஷூ வாங்கக்கூடாதா? நீ பாருடி தங்கம், இதுக்கு போய் அழுகாதடி. என்னடி, உனக்கு என்ன தெரியும்? அது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ தெரியுமா? அதை அவன் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். என்னால் அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு அதை வாங்கி கொடுக்கவே முடியல. ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ண தெரியுமா? அதுவும் இவனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக. என்கிட்ட தான் அமௌண்ட் இருந்துச்சுல்ல, அவங்க ஏன் என்னை அப்படி ட்ரீட் பண்ணாங்க? நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸா, இல்லை நான் ரொம்ப புவர்? இங்கே பாரு, இங்கே இருக்க எல்லா மனுஷங்களும் அப்படி தான். வெளியில் என்ன தெரியுதோ அதை வச்சு தான் உள்ளேயும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவானுங்க. அவங்க கிடக்குறாங்கடி. நீ விடு, இந்த ஷூ தானா? ஜிகோப்க்கு நம்ம வேற வாங்கி கொடுக்கலாம், ஓகேவா? இல்லைமையா, அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அதுதான் அவன் கேட்டான். அதை கூட நான் பண்ணலைன்னா அப்புறம் எதுக்கு தான் நான் அவனுக்காக இருக்கேன் சொல்லு? கரெக்டு தான். ஐடியா வயன், சொல்லுமியா. நம்ம இந்த ஷூவை ஏன் இந்த ஷாப்பில் தான் வாங்கணுமா என்ன? நம்ம சிட்டியில் போய் வாங்கலாம். சிட்டிலையா? என்னோட டேடியும் சிட்டியில் தான் வேலை பார்க்குறாரு. நான் என் டேடிக்கிட்ட சொல்கிறேன், அமௌண்ட்டை கொடுத்து விட்ருவோம், டேடி வாங்கிட்டு வந்துடுவாரு. அதே பிராண்டு, அதே நேம் சொல்லி. ஓகேவா உனக்கு? மியா, நிஜமாக தான் சொல்கிறியா? சீரியஸா? எனக்கே இப்போ தான் ஞாபகம் வருது. நான் என் டேடிக்கிட்ட சொல்லி விட்றேன், ஓகேவா? நாளைக்கு அந்த ஷூ உன் கையில் இருக்கும், ஓகேவா உனக்கு? மியா, நிஜமாவே சொல்கிறியா நீ? ஆமாண்டி. உனக்கு வேறு கலர் வேணுமா, இல்லை இதே ஒயிட் அண்ட் பிளாக்கா? ஜெய்கோப்க்கு ஒயிட் அண்ட் பிளாக் தான் வேணும்னு சொன்னான். அவ்வளோதானே, அமௌண்ட்டை கொடு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமௌண்ட்டை கையில் வாங்குறா. நீங்களும் அந்த மணி போட்டு அந்த கவரை அவள்கிட்ட கொடுத்துட்றீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் ஆகிடுச்சு. ஏன் மறந்துட மாட்டேன்ல, நாளைக்கு ஷூ வந்துடும்ல, சைஸ் எல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா முன்னாடியே எழுதி கொடுத்துட்டால இதில். நான் எங்கள் அப்பாட்ட அப்படியே கொடுத்துட்ருவேன்னா எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துடுவாங்களா. நம்ம 2 பேரும் போயிட்டு ஜெய்கோப்பை பார்த்து ஜெய்கோப்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம், ஓகேவா? ஓகே டன். அப்புறம் எனக்கு கேக் வாங்கி தரணும், ஓகேவா? எப்போ பாரு உனக்கு கேக் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையில் ஒரு ஷார்ட் வைக்கிறீங்க. அவள் க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து 2 பேருமே கிளம்புறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். பிக்கிட் முன்னாடி நின்றுட்டுருக்குறீங்க. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், கொஞ்சம் விடுங்களேன், இதை மட்டும் கொடுத்துட்டு போயிடும். இங்கே பாருங்க பாப்பா, இந்த மாதிரிலாம் நீங்கள் வரக்கூடாது. இதெல்லாம் யாராச்சும் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும். நான் உங்களை உள்ளே விடக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க. அங்கிள், நாங்கள் தான் சொல்கிறேன்ல, எனக்கு அவனை நல்லா தெரியும், அவனுக்கும் என்ன நல்லா தெரியும். நான் இதை கிஃப்டாக தானே கொடுக்க போகிறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படிலாம் அவங்க எதுவுமே வாங்கக்கூடாது. சொல்லப்போனால் அவங்க இதை விட்டு வெளியிலே வரக்கூடாது. நீ ஏன் நின்று அடம் பிடிச்சிட்டு இருக்க? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. யோ, ஏ மியா, என்னடி, சும்மா இருவாயன். நானும் எவ்வளோ நேரமாக பார்த்துட்ருக்கேன், எவ்வளோ நேரமாக நீ கெஞ்சிட்டு இருக்க. என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? இதை கொடுத்துட்டு போகிறதானே வந்தோம். என்னமோ அவனை அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கு அப்புறம் இதை கொடுத்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு பேசக்கூட வேண்டாம். பேச வேண்டாம்லாம் வயன். இல்லை பேசலாம் வேண்டாம், இதை கொடுத்துட்டு மட்டும் போயிடலாம். என் ஆளு பேசக்கூட இல்லையா, கொடுத்துட்டு தானே போகிறாங்கடா. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, 2 பேரும் நின்று கத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, கொடுங்க, நானே கொடுத்துட்டு போகிறேன். இல்லை நாங்கள் எங்கள் கையில் தான் கொடுப்போம். ஏன் நான் உள்ளே கொண்டு போய் கொடுக்க மாட்டேனா? நான் இந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி தானே. நீ இந்த பில்டிங்கோட செக்யூரிட்டின்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? கன்ஃபார்ம் எல்லாம் பண்ண முடியாது. ஒருவேளை நீ பக்கத்து பில்டிங்லேருந்து வந்திருந்தா, இது காஸ்ட்லியானது அப்படி லவட்டிக்கிட்டு போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? என் மூஞ்ச பார்த்தா உனக்கு திருட மாதிரியா இருக்கு, சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மியா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், இதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறோமே ப்ளீஸ் அங்கிள். வாயன், நீ எதுக்கு சும்மா கெஞ்சிட்டு இருக்க? இங்கே பாருங்க, என்னை உள்ளே விடுவீங்களா மாட்டிங்களா? இங்கே பாரு பாப்பா அப்படிங்கும்போது ஜேகப்பு ஆரம்பை கூட்டிகிட்டு வெளில வந்துட்டான். மியா ஜேகப் வந்துட்டான் அப்படிங்கும்போது ஜேபு உங்களை பார்த்துட்டு பிரைட்டான ஸ்மைலோட ஆரம் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆரம், சொல்லியிருந்தேண்ணா. டே புரியுது, ஆனால் ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டல்ல, ரிஸ்க் எடுத்து தான் உன்னை வெளில கூட்டிகிட்டு வரேன்டா.
ஆ ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 4 வார்த்தை தான். அவ அதுக்கு மேலயே பேசவே மாட்டா. ப்ளீஸ் ஆரம். சரி, சரி. நான் போய் செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு வரேன். நீ பேக் சைடு இருக்க கேட்டுக்கு வர சொல்லு. சரியா? ஃப்ரண்ட்லலாம் நிக்க வச்சு பேச முடியாது. தெரியும்ல? ஆ ஓகே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு வராங்க. இப்போ ஆரம் செக்யூரிட்டி கிட்ட பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சவங்க தான். உள்ள அலோவ் பண்ணுங்க. சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் உங்கள பார்க்க விடக்கூடாது. தெரியும்ல ரூல்ஸு. என்னோட சிஸ்டர் தான். சிஓ சார் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் தான். அது இல்ல. எனக்கு சிஓ சாரோட பெர்மிஷன் வேணும். நீங்க சாரோட பெர்மிஷன் வாங்கி குடுத்துட்டீங்கன்னா, நான் அப்ப அலோவ் பண்றேன். நான் தான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. ஒரு 5 மினிட்ஸ் தான். ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை சார். என்னையெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. உங்கள யாரும் கேட்க மாட்டாங்க. ப்ளீஸ் 5 மினிட்ஸ் மட்டும் தான். அந்த செக்யூரிட்டி உங்க ஃபேஸ பார்க்குறாரு. நீங்க ரொம்ப பவ் பண்ண மாரி கியூட்டா கேட்டுட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே. பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிக்கிறாரு. இப்போ ஆரம் ஜேகப் கிட்ட போயிட்டு, டேய் பேக் சைட் கேட் வர சொல்லு. சரியா? இங்க நிக்க வேண்டாம். ஓகே ஆரம். டேய் ரொம்ப நேரம் எடுத்துக்காத. ஓகே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் ஓடி வரான் அவங்கள பார்த்துட்டு. அவன் சடனா வந்து ஹக் பண்ண அப்படியே கைய ஆர்ம்ஸ் 2 ஓப்பன் பண்றான். நீங்க அப்படியே திருக்கா பிருக்கான்னு முழிக்கிறீங்க. டைட்டா வந்து உங்க ஆர்ம்ஸ அப்படியே டைட்டா பிடிக்கிறான் உங்க ஷோல்டர் கிட்ட. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏன் இளைச்சு போயிட்ட? சாப்பிடுறியா இல்லையா? நான் நல்லா சாப்பிடுறேன்டி. ஆ உடம்பெல்லாம் உனக்கு ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்டு, அவன் சீக்ஸு இதெல்லாம் கை வச்சு பார்த்துட்டு இருக்கா அவங்கள டச் பண்ணி. நீங்க அப்படியே திருக்கா பிருக்கான்னு முழிச்சிட்டு இருக்கிறீங்க. டி ஜி-ஹோப். ஆ மியா நீ எப்போ வந்த? ம்ஹ்ம். நான் கேட்ட கேள்வி. என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் மேல இருந்து கையெடு ஃபர்ஸ்ட்டு. அ அது மியா கையெடுறா! பார்க்குறாங்கல்ல. அந்த செக்யூரிட்டி ஒரு மாரி ஜேக்கப பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜேக்கப்க்கு மனசே இல்ல. கிட்டத்தட்ட ரொம்ப இயர்ஸ் கழிச்சு அவங்கள டச் பண்ண மாரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் மனசே இல்லாம அவன் கைய கீழ இறக்குறான். அப்படியே அவங்க ஷர்ட்ட டைட்டா புடிச்சுக்கிறான். இவங்களுக்கு பயங்கரமா ஸ்வெட் ஆயி, எப்போதும் போல அந்த காஸ்டியூம் இல்ல. அந்த செக்குடு ஷர்ட் தான் போட்டிருக்கீங்க. ஒரு மெஸ்ஸியான போனி டெயில்ல. அப்படி கியூட்டா சிரிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க சிரிக்கிறத பார்த்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே உங்க இயர்ஸ வந்து அப்படியே ரப் பண்ணி குடுக்குறான். "ஜேஹோப்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய நீங்க எடுத்து விட்டுட்டு ஆம். நான் உனக்கு இருடி, இருடி. நீ எதுவும் பேச வேணாம். பேக் சைட் கேட் இருக்கும். அங்க வந்துரு சரியா? நான் அங்க வெயிட் பண்றேன். பேக் சைட் கேட்டு இங்க நின்னு பேசக்கூடாது ஒயன். ஆ ஓகே, ஓகே. அப்படின்னா நீ போ. நான் பின்னால வந்துடுறேன். ஒயன் கரெக்ட்டா வந்துருவல்ல? ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஒரு ரைட் எடுத்துக்கோ. தென் ஒரு யூ டர்ன் போட்டேன்னா பேக் சைட் கேட் வந்துரும். அங்க வந்துரு. நான் அங்க நின்னுட்டுருப்பேன். சேஃபா வந்துருவல்ல? ஏய் இங்கன தானடா இருக்கு. இந்த பில்டிங்க்கு பின்னாடி வர்றது என்ன எனக்கு அவ்ளோ கஷ்டமா என்ன? உன்ன பார்க்க அங்கருந்து இவ்ளோ தூரம் வந்துட்டேன். இங்க வரமாட்டேனா? வந்துருடி. அங்க நின்னுட்டுருப்பேன். லேட் பண்ணாத. நீ ஃபர்ஸ்ட்டு போயிரு. நான் அப்பதானே வர முடியும். போ அப்படின்னு சொல்றீங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே உள்ள போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா, அவன் பேக் சைட் கேட் கிட்ட வந்து நின்னுட்டுருக்கான். நீங்க இப்பதான் அங்க போறீங்க. உங்கள பார்த்த செகண்ட்ல ஓடி வந்து ஒரு ஹக்கு தான். அவன் ஹக் பண்ண போஸ்க்கு நீங்க 2 ஸ்டெப் பேக்ல போறீங்க. உங்களுக்குள்ள அவ்ளோ சந்தோஷம். அந்த ஹக் அவ்ளோ டைட்டடா இருக்கு. அவன் கண்லேருந்து டியர்ஸே வர அளவுக்கு இருக்கு. உங்களால பிரீத் அவுட்டே பண்ண முடியல. இருந்தாலும் நீங்க அவன ஸ்டாப் பண்ணல. நீங்க அப்படியே பேக் சைடு ஹக் பண்ணி, அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன ரப் பண்ணி குடுக்குறீங்க. அவன் ஹக்க பிரேக் பண்ணிட்டு, "எப்புட்ரி எப்புட்ரி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஏன்டா? நீ ஏன்டா ஒரு மாரியாவே இருக்க? என்னால சுத்தமா முடியல. எப்படா உன்ன பாப்பேன்னு இருந்துச்சு. எனக்கு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல தெரியுமா? கால் பண்ணி நீ பார்க்க வரேன்னு சொன்னப்ப, என்னால இரு, 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 இரு. ஒண்ணும் இல்ல. நிதானமா இரு." ஆரம் ஜேகப்பையே பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு மாரி. நீங்க ஜேகப்பையே பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்றீங்க. அவரு உங்கள பார்த்து ஒரு மாரி வியர்டா பண்றாரு. என்ன இவன் பண்றத பார்த்தா நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. கொஞ்சம் அடக்கி வாசிடா ப்ளீஸ்டா தங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு மைண்ட் வைஸ் குடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்க தான் ஜீவம் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்றீங்க. அவன் உங்க கிட்ட வந்து கப் பண்ணி உங்க சீக்ஸ்லயே "ஜிஹு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன புஷ் பண்ணி விடுறீங்க. 6 ஐஸ் 2 க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்பிக்கிட்டு நிக்கிறாரு. ஐயோ! போச்சு. அவங்க பார்த்துட்டாங்க பாரு. ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. உன்ன பத்தி எல்லாமே சொல்லிட்டேன். அ ஜெகோ நீ எல்லாமே சொன்னாலும், ஆனா கொஞ்சம் இப்படியெல்லாம் பண்ணாம இருக்கிறியா? ப்ளீஸ்டா. சாரி ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிரிச்சுக்கிட்டே திரும்புறாரு. என்னடி? எதுக்கு என்ன திடீர்னு பார்க்கணும்னு சொன்ன? கான்சர்ட் டிக்கெட் தானே. நான் அத வாங்கி வச்சுட்டேன்டி. உனக்கு கொரியர் கூட பண்ணிட்டேன். எனக்கு கொரியர் எப்பவே வந்துருச்சு. உன்கிட்ட
ஒரு முக்கியமான விஷயம். அத சொல்லிட்டு குடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னதுடி? மியா அத குடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மியா கையிலேருந்து வாங்குறீங்க. அந்த பாக்ஸ ஜேக் ஹேண்ட்ல குடுக்குறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு உங்கள பார்க்குறான். என்னடி இது? இது ஒரு சின்ன கிஃப்ட். நீ ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்றல்ல? ஸோ அதுக்காக. அதுக்காக என்ன பண்ண? வழக்கம் போல எல்லா மணியும் போட்டு ஏதாச்சும் பண்ணிட்டியா? ஆ அப்படிலாம் சொல்லிட முடியாது. நீ பிரிச்சு பாரேன். என்ன காஸ்ட்லியா மட்டும் இருந்துச்சு ஒயான்னு நீ என்கிட்ட செத்தடி. இல்ல காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. நீ பிரிச்சு பாரு. சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பார்சலை பிரிக்கிறான். அவன் ஐஸ்ரனே அப்படியே வியர்ட் ஆக்கிட்டு உங்களை பார்க்குறான். பிடிச்சிருக்கா உனக்கு? சொல்லுடா பிடிச்சிருக்கா? ஹே எப்படி இதை வாங்கின? தட் இஸ் அயன். எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா? ஒரு நிமிஷம் இரு. இதை வாங்குறதுக்கு உனக்கு எது மணி? அது ஜெகோ சொல்லு. இதை வாங்குறதுக்கு உனக்கு எது மணி? இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுல்ல, ரொம்ப காஸ்ட்லியாச்சு. எப்படி இதை வாங்கின நீ? நல்லா கேட்டடா. அட்லீஸ்ட் நீ கேட்டியே. மியா இவ என்ன பண்ணா? நான் சொல்கிறேன், அவள் எப்படியும் வாய திறக்க மாட்டான். 3 month நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. எல்லா பார்ட்டையும் பார்த்துட்டான். உனக்கு அவளுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு சேர்த்து வச்சிருந்தால பைசா, சேவிங்ஸ் மணியா, அதே தான். அதையும் எடுத்துட்டா. ஸ்காலர்ஷிப்பே எடுத்துட்டா. வீட்டுக்கு அமௌண்ட் கொடுக்கவே இல்லை. மொத்தத்தையும் போட்டு ஒருத்தனுக்காக இதை வாங்கிட்டான். பையன் யாரு கேட்டு நீ இப்படி பண்ணுன? உன்னை யாரு இப்படி பண்ண சொன்னது? நல்லா கேளுடா. நானே கேட்டுட்டேன். ஆனா ஜேகப்க்கு நான் பண்ணி அவனை சொல்லி அடம் முடிச்சிட்டு இருக்கிறான். எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஜேகப்பே பாவமா பார்த்துட்டு இருக்கிறீங்க. உன்னை யாரு இதெல்லாம் வாங்க சொன்னது? அந்த பைசா நம்மளோட கல்யாணத்துக்கு தானே. யாரும் ராப்பாகல தூங்காம என்னடி உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா? எனக்கு ஒன்றும் இல்லை ஜீவோ. உனக்கு இது பிடிக்கலையா? நான் ஏன் இது உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மியா கையிலேருந்து வாங்கி அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் வாங்கவே மாட்டேங்கிறான். ஜெகப் நல்லா தானே இருக்கு. பாரு, நான் நான் பார்த்து வாங்கியிருக்கேன். உனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலரில் நீ சொல்லிக்கிட்டே இருக்கல, அந்த பிராண்டு தானே வாங்கியிருக்கேன். ஏன் வாங்கிக்க மாட்டேங்கிற? ஐயோ பையன், சொன்ன புரியலையா? இது வாங்குறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. ஏண்டி? நல்லா சொன்னடா. ஹாஸ்பிட்டல்லே வர மாட்டேன்ட்டா. 1 வீக்காக ஃபீவரில் கிடந்தா. இதை வாங்கிட்டு உன்னை பார்க்க வந்தே அவன் சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். மியா ப்ளீஸ் கொஞ்சம் வாயை மூடு. நீ வாயை மூடுறி. இவனாச்சும் உன்னை கேள்வி கேட்டால் தான் உண்டு. அட்லீஸ்ட் நீ இவனுக்கு மட்டும் தானே பதில் சொல்லுவ. எங்களுக்கு யாருக்குமே சொல்ல மாட்டல. அதான். மியா ப்ளீஸ் மியா. ஜெயகோப் இதை வாங்கிக்கோ. ஹாஸ்பிட்டல் போனியா இல்லையா? நான் போகிறேன், நீ இதை வாங்கிக்க. இல்லைன்னா நான் போக மாட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். என்னை பாருன்னு சொல்கிறேன்னு. அவன் கண்லேருந்து அப்படியே டேர்ஸே வந்துருச்சு. பிகாஸ் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நம்பர் 1 பிராண்டு சவுத் கொரியாலேயே. அதை நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்கிறத அவனால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. பட் அவனுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கிறது அவனுக்கு தெரியும் இல்லையா? அவனுக்கு அதை நினைக்கல ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. என்னப்போ இதுக்கு நீ அழுதுட்ருக்க? இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குங்கிறத விட்ரி. ஏன்னு ஏண்டி இப்படி? உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன். இப்படி சடனாக தூக்கி கொடுத்துட்டா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணெல்லாம் வைப் பண்ணுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் ஷூ அப்படியே ஒரு ஹேண்டில் வாங்கிட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிவிட்டு அவன் செஸ்ட்டில் அப்படியே உங்கள் ஃபேஸை வச்சுட்டு பப்பியாட்டம் அழுதுட்ருக்கீங்க. தூரத்தில் இருந்து உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். உங்களுக்குள்ள அவ்வளோ மெச்சூரிட்டியான ஏஜும் கிடையாது. ஆனால் ஒரு அழகான புரிதலான ஒரு காதல். அது ஆரம்பமால ஏற்றுக்கவே முடியல. எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி வியப்பாக பார்த்துட்ருக்குறாரு. ஜேகோப் ஹக்கெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்றாரு. நீங்கள் ஜேகோப்போட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறீங்க. மியாவும் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறா. மியா உனக்கு கேக் வாங்கி தர மாட்டேன் போ. ஏன் அவளுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்? பாரு, உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் அங்கேயே சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். அவன் சொன்னனால தான் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா என்கிட்ட மறைச்சிருப்பல்ல. சொல்றி. உனக்கு பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? உயிரை விட பெருசா பிடிச்சிருக்கு. என்ன? ஒன்ன. ஐ லவ் யூ டி.
ஐயோ ஜெய்ஹோ, லவ் யூ பாப்பா, லவ் யூ டூ. இதை சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். மறந்துடாத, உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீ இந்த ஷூ போட்டுட்டு தான் டான்ஸ் ஆடணும். நான் வெயிட் பண்ணுவேன், நான் அதை பார்க்கறதுக்காக. நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டல்ல? ம், எடுத்துக்கிட்டேன். நான் உனக்காக வெயிட் பண்ண வேண்டி, உன்னை பார்த்து தான் ஸ்டேஜ் ஏறுவேன். வந்துடணும். இல்லைன்னா நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் ஸ்டேஜ் விட்டு அப்படியே இறங்கி வந்துடுவேன். ஜெய்ஹோ, இப்படி சொல்லாத. என்ன நடந்தாலும் சரி, நீ ஸ்டேஜில் தான் இருக்கணும், டான்ஸ் ஆடி முடிக்கணும், சரியா? எந்த காரணத்துலேயும் நீ ஸ்டேஜை பாதியிலே விட்டு இறங்கக்கூடாது. உன் பெர்ஃபார்மன்ஸ் இதில் பெருசாக இருக்கணும். புரிஞ்சுதா? நீ இருப்பல்லடி? நான் இருப்பேன், ஃபர்ஸ்ட்லேயே இருப்பேன். நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் டான்ஸ் ஆடுவேன். நான் பியூட்டி பொண்டாட்டி. பாரா, இந்த குட்டி ஜெய்ஹோப்புக்கு இப்பயே பொண்டாட்டி கேட்குதா? ஆமாம், இந்த குட்டி ஜெய்ஹோப்புக்கு குட்டி பொண்டாட்டி நீ தானே? டே போதுண்டா, ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு ஓவராக ரொமான்ஸ் பண்ணி தள்ளாதீங்கடா. சரி ஜெய்ஹோப், டைம் ஆச்சு, கிளம்புறேன். நாளைக்கு பார்க்குறேன் உன்னையா. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்துட்டு போயா? இல்லை ஜெய்ஹோப், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுல்ல, நீ உள்ளே போகணும்ல, அப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் தானே, என்னாலையும் அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்ப கை காட்டுறீங்க. ஆரம்ப உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவருக்கு பவ் பண்ணிவிட்டு, பார்த்துக்கோ, ஆல் தி பெஸ்ட், சரியா? நல்லா பண்ணு. ஐ மிஸ் யூ டி. நானும் மிஸ் யூ தான் பாப்பா, லவ் யூ, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஜீவ் பண்ண ஷூவை கூட பார்க்கல, உங்களையே தான் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறான். ஆரம் தான் இப்போ அங்கேருந்து வந்து அவனை ஹக் பண்ணுறாரு. பயங்கரமாக ஜெய்ஹோப் அழுகிறாரு உங்களை பார்த்துட்டு. ஆரம்புக்கு புரியுது, டேப் பண்ணி கொடுத்து கம்ஃபர்ட் பண்ணி, நான் இப்போ ஃபீல் பண்ணி சொல்கிறேன்டா, அவளுக்காகவே நீ பெரிய டான்ஸர் ஆகணும். ஆமாம் ஆரம், நான் இங்கே படுற எல்லா கஷ்டமே அவள் ஒருத்திக்காக மட்டும்தான். அவளுக்கு பெரிய கேப்பாப் ஐடல் டான்ஸரோட ஒய்ஃப்னு சொல்லிக்கிறதுக்கு தான் ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் நீ அவளை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்ப. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஜெய்ஹோப்பை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பெரிய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. பட் ஓவரால் அவங்க வந்து என்ன ரீச் ஆகலையா? ஸோ கொஞ்சமான பீப்புள்ஸ் அப்படி தான் ரீச் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் தான் உங்கள் வீட்டில் நீங்கள் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு டெலிகால் வருது. உங்கள் அப்பா கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. மியா ரெடி ஆகிட்டியா? இல்லை ஏன்டி என்னாச்சு? பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சிட்டியில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க, நான் அங்கே இருக்கிறேன். ஏமியா, இன்னைக்கு கான்செப்ட் தெரியும்ல, ஏன்டி இப்படி பண்ணுற? இங்கே வருவேன், இங்கே சிட்டியில் தானே கான்செப்ட் நடக்குது, நீ இங்கே வந்துருவல்ல, நான் இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெய்ஹோப்போட கான்செப்ட்டுக்கு போயிடலாம். மியா, நீ கண்டிப்பாக வருவல்ல? சத்தியமாக வந்துடுவேன். அப்பாட்ட கூட நான் சொல்லிட்டேன், அப்பாவே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். நீ பயப்படாம சேஃபாக வந்து சேர்ந்துரு. வந்துருவல்ல? வந்துடுவேன்யா. இன்னும் 2 ஹவர்ஸில் ஸ்டார்ட் ஆயிரும்டி, சீக்கிரம் வந்துடு. அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணுறீங்க. மியாட்ட பேசிட்டு உங்கள் அப்பாட்ட கொடுக்குறீங்க. உங்கள் டோர் பெல் ரிங் ஆகுது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, உங்கள் அப்பாவும் திரும்பி பார்க்குறாரு. வயன், என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு டோர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட அந்த ஷாப்பில் உங்களை வெளியில் தள்ளியிருப்பார் இல்லையா, மேனேஜரு ஷூ ஷாப்பில், அவர் நின்றுட்டுருக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்குறீங்க. சார், இந்த பொண்ணு தான் இன்னைக்கு வந்துச்சு, அந்த ஷூவை வாங்கியே ஆகணும்னு இந்த பொண்ணு தான் அடம் பிடிச்சி. என்னாச்சு? ஏன் பொண்ணா? எந்த ஷூ? யார் நீங்கள்? சார் கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, நாங்கள் இங்கே தான் பக்கத்து ஸ்டேஷனில் இருக்க போலீஸு. இவரோட ஷாப்பில் ஒரு $85,000 மதிப்புள்ள அந்த ஷூ காணாமல் போயிடுச்சான். இந்த பொண்ணு அன்றைக்கி வந்து ஷாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்கிறா. கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பியிருக்காங்க. பார்த்தா நேற்று அந்த ஷூவை காணும் சார். அதான். என்னாச்சுமா? இல்லை அப்பா, நான்லாம் எடுக்கல. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் எப்படி அதை போயிட்டு? என்ன, நீ தானே அடம் பிடிச்ச, அந்த ஷூவை வாங்கியே ஆகணும். நீ நீ எப்படியெல்லாம் நின்று அடம் பிடிச்சி கத்திட்டு இருந்த? எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? அந்த ஷூவை நான் வாங்கக்கூடாதுன்னு நீ தானே கேட்டுட்டு இருந்த. அந்த ஷூவோட மதிப்பு என்ன தெரியுமா? $85,000. டேக்ஸ் அது இதோட சேர்த்தா கிட்டத்தட்ட $90,000 வரும். ஒழுங்கா ஷூ எங்கன்னு சொல்லு. என் ஓன்துக்கு நான் தான் பதில் சொல்லணும், தெரியுமா? அது எவ்வளோ காஸ்ட்லியான பீஸ் தெரியுமா? அந்த பீஸ் காணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை
தாட்டு புட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு பயமாயிருச்சு. பிகாஸ் நீங்க ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா? உங்க அப்பா கை பிடிச்சுக்கிட்டு அப்படியே டைட்டா பிடிச்சிட்டு பயந்த மாரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. போலீஸ் ஆஃபீஸர் உங்கள வீட்ட விட்டு வெளில கூட்டிட்டு வராங்க. உங்க அப்பா எவ்வளவோ சொல்லிட்டு இருக்காங்க. "என்னம்மா என்னாச்சு?" "அப்பா இல்லப்பா நான் எடுக்கலப்பா. நான் அதுக்கப்புறம் அங்க போகவே இல்லப்பா." "நீ அந்த கடைக்கு போனியா? ஷூ வாங்க போனியா?" "அப்பா நான் போனேன் தான்." "அவ்ளோ பெரிய அவ்ளோ பெரிய அமௌண்ட் உள்ள ஷூவ நீ எதுக்கு வாங்க போன? உனக்கு ஏது காசு? நீ எப்படி அத வாங்க போன?" "அப்பா அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்லவும் முடியாது இல்லையா ஜேஹோப்ப பத்தி. நீங்க அப்படியே மென்னு முழுங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால சுத்தமா முடியல. சிச்சுவேஷன் போக 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 கிரிட்டிக்கலா போய்க்கிட்டு இருக்கு. பிகாஸ் அவர் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ போலீஸ் அதுல ஒரு லேடி தான் உங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. "என்னடா என்னாச்சு? நீ எதுக்கு அந்த ஷூ கடைக்கு போன?" "மேம் நான் போனேன் தான். ஆனா நான் அந்த ஷூவ திருடல. இவங்க குடுக்க முடியாதுன்னு சொல்லவும் நான் வந்துட்டேன்." ஐயோ! இங்க பாருடா, என்கிட்ட என்ன நடந்துச்சுங்கிறத கரெக்ட்டா சொல்லு. அந்த ஷூவ நீ வாங்கலன்னா, நேத்து நீ அந்த ஷூவ எடுத்துக்கிட்டு சிட்டிக்கு போயிருக்கிறத பார்த்துருக்காங்க இவங்க. அந்த ஷூ எது? அ அ அது வந்து அத யாருக்கு வாங்கிட்டு போன நீ? இல்ல நான் இங்க பாரு, என்கிட்ட எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு. கண்ணால பார்த்துருக்காங்க. நீ அந்த ஷூ பேக்கோட போயிருக்கிற. அந்த பேக்ல என்ன இருந்துச்சு? நீயே சொல்லு அப்போ. நீ எதுக்கு சிட்டிக்கு போன? ஏன்ம்மா? அப்பா நீ சிட்டிக்கு போனியா நேத்து? அ அதுப்பா நீ போனியா? போனேன்ப்பா. அந்த ஷூ பேக்கோட போனியா? ஆமாப்பா. ஆனா அது அந்த ஷூ இல்லப்பா. ப்ளீஸ்ப்பா நான் சொல்றத கேளுங்க. எந்த ஷூ இருந்தா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா பயங்கரமா அதட்டுறாரு. உங்களுக்கு பயம் எடுத்துருச்சு. உங்களால ஹேண்டில் பண்ண முடியலையா? இப்போ நீங்க சொல்லிர்றீங்க. இந்த மாரி ஷூ வாங்கி நான் ஜேகோப்க்கு தான் குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் யாருமே நம்பல. ஜேகோப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா பார்க்குறாரு. ஆமாப்பா. அவனுக்கு இன்னைக்கு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா? அதான் அந்த ஷூவ ப்ரெசென்ட் பண்ணலான்ட்டு வாங்கி குடுத்தப்பா. அவனுக்கு எதுக்கு நீ அதுப்பா. பாத்தீங்களா? உண்மைய அவளே ஒத்துட்டா. இங்க பாருங்க. அந்த பையனுக்கு இவனுக்கும் மிஞ்சி போனா என்ன இருக்கும்னு நெனைக்கிறீங்க? லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதான் லவ் பண்ற பையனுக்கு அந்த ஷூவ வாங்கி குடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கா. ஆசைப்பட்டா போதுமா? பணம் இருக்கணும் இல்லையா? என் ஷாப்ல வந்து என்ன அமௌண்ட் என்ன ஏதுன்னு தெளிவா கேட்டுக்கிட்டு, நைஸா பாத்துட்டு திருடிட்டு போயிட்டா. எனக்கு தெரியாது. என் ஓனர் என் மேல கேஸ் குடுத்துருவாரு. எனக்கு இதெல்லாம் சமாளிக்க முடியாது. ஒழுங்கா எனக்கு அந்த ஷூவ வாங்கி குடுக்க போறீங்களா இல்லையா? ஏய் குடு. ஒழுங்கா குடு. இ இல்லண்ணா அந்த ஷூ கிடையாது. அப்பா நான் கேட்டதெல்லாம் உண்மைதான்ப்பா. ஆனா அவன் இது ஜேகப்ப பாக்க போனியா? அப்பா ஜேகப்ப பாக்க போனியா? ஆமாப்பா. ஆ தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த பையன்கிட்ட தான் இருக்கும். எனக்கு தெரியாது. அந்த பையன்ட்ட இருந்து வாங்கி குடுங்க. இ இல்ல, இல்ல. அ அவன்கிட்ட இருக்கிறது உங்க ஷூ கிடையாது. அத நீ சொல்லாத. அத அந்த பையனே சொல்லட்டும். மேம் ஷூவ பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சுருவேன். எங்க ஷூல மெயினா ஒரு டேக் பிரைஸ்க்கான ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் மட்டும் அந்த ஷூல இருந்துச்சுன்னா, கன்ஃபார்மா இந்த பொண்ணு தான் திருடியிருக்கா. இல்லன்னு சொல்றேன்ல, நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? மேம் ப்ளீஸ் மேம் அப்படின்னு சொல்றீங்க. பட் வேற வழி இல்லையா? அவங்க இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு உங்கள அங்கேருந்து கூட்டிட்டே போயிடுறாங்க பிக்கிட்டுக்கு. பிக்கிட் முன்னாடி நீங்க, உங்க அப்பா, உங்க அம்மாலாம் பயங்கரமா அழுதுட்டுருக்காங்க. அந்த ஷாப் மேனேஜரு, அந்த அசிஸ்டன்ட் அந்த பெர்சன் நிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் 2 பேர் நிக்கிறாங்க. பிக்கிட் முன்னாடி அந்த சிஓ கிட்ட தான் இப்ப எல்லா சிச்சுவேஷனையும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. சார் ஜேகப்ப மட்டும் கூப்பிட்றீங்களா? அவன் வந்து அந்த ஷூவ காட்டிட்டு சொல்லிட்டு மட்டும் போ சொல்லிருங்க. ஆ ப்ளீஸ் சார். அவர் அப்படியே உங்கள பார்க்குறாரு மேலயும் கீழயும். உங்க ஃபேமிலியும் பார்க்குறாரு. போலீஸ் ஆஃபீசர்ஸையும் பார்க்குறாரு. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீசர் தான். சார் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க. அந்த பையன கூப்பிடுங்க. இந்த பொண்ணு ஷூ கொண்டாந்து குடுத்துச்சாங்கிறது எங்களுக்கு தெரியணும். அப்படி இல்லன்னா நாங்க இன்வெஸ்டிகேஷன வேற மாரி கொண்டு போற மாரி ஆயிடும். இவரு வேற பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் அது வந்து பெரிய பிராண்டோட ஓனர் அவரு. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கங்க கொஞ்சம். ஆம். ஓகே எனக்கு புரியுது. ம். பட் நாங்க சார் ப்ளீஸ் உங்களால எதுவுமே சொல்லி எதுவுமே பண்ண முடியாது. அந்த பையன கூப்பிடுங்க. நாங்க அந்த பையன்ட்டயே பேசிக்கிறோம். ஆமா சார். நீங்க ஜேகூப்ப மட்டும் கூப்பிடுங்களேன். அவனுக்கு தெரியும் என்னைய. ஒயன் வந்திருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அவனே வந்துருவான். அவரு அப்படியே ஒரு மாரி உங்கள பார்த்துட்டு, அவரு போலீஸ் ஆஃபீசர் நிக்கிறனால எதுவுமே பேச முடியல. அந்த சிஓ உள்ள போறாரு. ஜேகோப் மிரருக்கு அந்த சைடு இருக்கிறான். ஐ மீன் அந்த கிளாஸ் டோரா தானே இருக்கும். ஸோ உள்ள பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் நிக்கிறாங்க. நடுவுல அந்த சிஓ நிக்கிறாரு. வெளியில நீங்க கிடந்து ஜேகோப்ப எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜேகோப் உங்கள பார்த்துட்டே இருக்கிறான். அவன் கண்லேருந்து அப்படியே டியர்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த சிஓ தான். ஜேகோப் அந்த பொண்ணு நேத்து இங்க வந்துச்சா? ஆமா சார்.
பளிச்சுன்னு ஒரு அறை விழுகுது. அவன் கப்பு சுப்புன்னு நிக்கிறான். நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளவா எதுவும் தெரிய மாட்டேங்குது இல்லையா? சும்மா எக்கி தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரூல்ஸ் என்னன்னு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரியும் சார். கிளம்பு. நீ இதுக்கு மேல இந்த குரூப்ல இருக்கக்கூடாது. வெளியில போயிட்டு என்ன பிரச்சனையும் நீ சமாளிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கே கிளம்பிரு. சார் ப்ளீஸ் சார். அப்படி மட்டும் என்னது? என்ன ப்ளீஸ் சார்? தெரியும்ல, பக்கமா சைன் பண்ணி கொடுத்தல்ல. எத்தனை ரூல்ஸ் எத்தனை ரெகுலேஷன் ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் இருந்திருந்தா நீ இப்படி பண்ணியிருப்பியா? உங்களுக்கெல்லாம் ஃபியூச்சரை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் படுற கஷ்டத்தில் பாதி அளவு கூட கஷ்டப்பட மாட்டீங்களாடா? ஆ உங்களுக்குலாம் என்ன அவ்வளோ அவசரம்? சார் அது ஆரம், எல்லாம் லீடர்னு சொல்கிறதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் அசிங்கப்படணும். இல்லை சார், அவன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையா? எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த பிக்கெட் முன்னாடி போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ். என்ன சொல்லி சமாளிக்க போறீங்க? அவங்க கெரியரே இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. குழி தோண்டி நீங்களே புதைச்சிக்கிட்டீங்க. இவனால நீங்க எல்லாருமே வெளியில தான் போறீங்க. எல்லாரும் வெளியில கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா கத்துறாரு. மெம்பர்ஸ் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கு சுச்சுவேஷன். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகோப் அப்படியே டேர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு அவன் வெளியில வர்றான். நீங்க அப்படியே அவனை பார்த்துட்டு ரொம்ப பிரைட்டா சிரிக்கிறீங்க. அவன் உங்ககிட்ட வந்து நிக்கிறான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் நிக்கிறாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. ஜேகோப் உங்களை பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்குறான். நீ என்ன ஜேகோப்பா? ஆமா சார். ஓகே, இங்க பாரு, பிரச்சனை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த பொண்ணு ஷூவை திருடிட்டு தான் வந்திருக்கான்னு அவன் மேனேஜர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. பார்த்தா உன்னை பார்க்க வந்திருக்கான்னு சொல்லியிருக்கா. உங்ககிட்ட தான் அந்த ஷூவை கொடுத்தங்கிறா. ஆனால் அந்த ஷாப்பில் வாங்கினது இல்லைன்னு சொல்கிறா. நேற்று உன்னை பார்க்க வந்தாளா? உங்ககிட்ட அந்த ஷூவை கொடுத்தாளா? அந்த ஷூ எங்க? ஷூ போய் எடுத்துட்டு வா. சார் இவனும் சேர்ந்து முழிச்சிட்டு இருக்கான் பாரு. சார் கேட்டுட்டு இருக்கோம்ல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜீவ், இவங்க சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாங்க. நான் திருடிட்டு வந்துட்டேங்கிறாங்க. இல்லை நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன்னு சொன்னா உனக்கு ஏது அவ்வளோ பணம்னு கேட்குறாங்க. நான் சொல்லவே முடியல, நமக்காக சேர்த்து வச்சதுன்னு. நீ அந்த ஷூவை மட்டும் எடுத்துட்டு வந்துடு. அதுல ஏதோ பிரைஸ் டேக்கோட சேர்த்து ஒரு நம்பர் இருக்குமா. அந்த நம்பர் அவங்க ஷாப்ல மட்டும்தான் இருக்குமா. ஆனா அந்த ஷூல இருக்காது இல்லையா? அதை பார்த்துட்டாங்கன்னா இவங்க போயிடுவாங்க. அது நான் உனக்கு வேற எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். நீ போய் எடுத்துட்டு வந்துடு ஜெகோப். நம்ம இவங்கள்ட்ட காட்டிடலாம். எனக்கு வேற இன்னைக்கு கான்செர்ட் இருக்குல்ல, நான் அதுக்கு கூட ரெடி ஆயிட்டேன். ஆனா அவங்க என்னை இப்படியே கூட்டிட்டு வந்துட்டாங்க ஜெகோப். நீ சொல்ல, நான் திருடி இருக்கலாம் மாட்டேன்ல, சொல்ல. அவன் ரைட் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸாக வந்துட்டு இருக்கு. அவன் எதுவுமே பேசாமல் உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவன் 2 கையுமே பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஹேண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு, சொல்லு ஜெயகோப் ஏன் அமைதியாக இருக்கா? சொல்லு ஜெயகோப், ஏன் ஜெயகோப் அமைதியாக இருக்கா? உனக்கு வேற கான்சர்ட்க்கு டைம் ஆயிடுச்சுல்ல, நான் இங்கேருந்து இப்படியே வந்துடுவேன். அவன் உங்களையே பார்த்துட்டு இருந்துட்டு உங்கள் ஹேண்டுக்குள்ளேருந்து அவன் ஹேண்டை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அமைதியாயிட்டீங்க. அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. ரொம்ப பொறுமையா அவன் கைக்குள்ளேருந்து அவன் கையை எடுத்துட்டு இருக்கிறான். நீங்க அதை பார்த்துட்டு ஜெகோப்பை திரும்பி பார்க்குறீங்க. அவன் என்ன சொல்ல போறான் அப்படிங்கிறத மட்டுமே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இல்ல, இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. நேற்று இந்த பொண்ணு என்ன பார்க்கலாம் இல்ல, கிளாஸ்மேட்டு, அவ்வளோதான். மற்றபடி க்ளோஸ் எல்லாம் கிடையாது. அவ்வளோதான். எந்த ஷூவும் கொண்டு வரல. நான் எதுவும் வாங்கல. இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. நீங்க அவ்வளோதான். அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. ஜியோ பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் அப்போதான் லாஸ்ட்டாக அவங்க ஐஸை பார்த்துருப்பான். அதுக்கு மேலே அவன் அவங்க ஐஸை பார்க்கவே இல்லை. தலை கீழே போட்டு நின்றுட்டுருக்கான். மேனேஜர் அங்கிட்டு கிடந்து கத்திட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கிடந்து அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு எதுக்குமே தெரியல. உங்கள் வேர்ல்டில் நீங்கள் மட்டும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க முன்னாடி ஜெகோப் தலை கீழே போட்டுட்டு இருக்கிறான். அவ்வளோதான். உங்க கையை பிடிச்சி போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே திருப்புறாங்க. நீங்கள் ஜெகோப் மேலேருந்து உங்கள் பார்வையை எடுக்கவே இல்லை. அவள் திருப்பி கூட பார்க்காம ஸ்லோவாக அங்கேருந்து நடந்து உள்ளே போய்கிட்டு இருக்கிறான். அவன் உள்ளே போய் அவனோட ஷர்ட் ஃபேடோட ஆகிற வரைக்கும் நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்குறீங்க.
நீங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த மேனேஜர் கிடந்து தாட்டு பூட்டுன்னு குதிச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த பொண்ணு வேற எங்கேயோ அந்த ஷூ எடுத்துட்டு போயிட்டா, வேற எவன்கிட்டயோ குடுத்துட்டா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். நீங்க எதுவுமே பேசல. உங்கள சிட்டிலேருந்து உங்க ஊருக்கு கூட்டிட்டு வராங்க. இதுக்கு இடையில உங்க அம்மா, அப்பா சுத்தம் உங்கள என்னென்ன வார்த்தை சொல்லி பேசணுமோ எல்லாமே பேசிட்டாங்க. உங்க அம்மா அதுக்கு மேல, "நீ எனக்கு பொண்ணே இல்லடி. நீலாம் எனக்கு ஏன் பொறந்தன்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எப்படி திருடிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அதுக்கு மேல அவங்களோட அவங்களோட பெயின் எப்படி காட்டணும்னு தெரியலையா? சடனா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கையில, யாருக்குமே என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு தெரியல. நீங்க எதுக்குமே அதுக்கப்புறம் ரியாக்ட்டே பண்ணல. நீங்க அமைதியா போறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஜேகப் அவ ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். நீங்க உள்ள போயிட்டுருக்கீங்க. அவன் ஸ்டேஜ் ஏறிட்டு இருக்கான். நீங்க உள்ள போய் உங்கள அந்த ஸ்டோன் பெஞ்ச்ல உட்கார வைக்கிறாங்கங்க. அவனுக்கான அசெம்பிள் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ரோ வைஸ் நின்னு ஆடுற மாரி. அந்த பொசிஷன்ல போய் நிக்கிறான். அங்க டான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த கான்செர்ட் முடியிற வரைக்கும் நீங்க அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்குள்ள எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. ஜேகப் ரொம்ப ரொம்ப அந்த கான்செர்ட்ட ரொம்ப ஒரு பவர்ஃபுல் எனர்ஜிட்டிக்கோட அவ்ளோ இதா சூப்பரா பண்ணி முடிக்கிறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஒரு 8:00 அந்த மாரி இருக்கு. நீங்க உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்ல. அந்த மேனேஜர் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டான். போலீஸ் ஆஃபீசர் உங்களுக்கு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வாட்டர், ஜூஸு, சாப்பாடு எது குடுத்தாலும் நீங்க எடுக்கவே இல்ல. நீங்க அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. ஈவன் உங்க ஐஸ்லேருந்து ஒரு ட்ராப் டியர்ஸ் கூட கீழ விழுகல. இப்படியே டைம் போகுது. இப்போ தான் மியா அவங்க அப்பாவ கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரா. "வயன், வயன், நீ 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 ஓகே தானடி? நீ ஒண்ணும் பயப்படாத. நான் அப்பாவ கூட்டிட்டு நான் பில்லே எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்பா பேசிருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ உங்கள கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே மியாவோட அப்பா போயிட்டு எல்லா சிச்சுவேஷனையும் எடுத்து சொல்லி, அந்த பில்ல சப்மிட் பண்ணி, அது வாங்குனதுக்கான எல்லா அத்தாரிட்டீஸையும் குடுத்து, எக்ஸ்பிளைன் பண்ணி, உங்கள வெளியில எடுத்துட்டு வராரு. நீங்க எதுவுமே பேசல. "வயன், எழுந்திரி. நம்ம போலாம். நம்ம ஏன் இங்க இருக்கணும்? நீ அப்படிப்பட்டவ இல்லடி. நீ திருடி இருக்க மாட்டல்ல. அது இவங்களுக்கு தான் யாருக்கும் தெரியல. நீ வாட. நம்ம போயிடலாம். நம்ம இங்க இருக்க வேண்டாம் வயன்." அப்படின்னு சொல்லிட்டு மியா அவங்க கைய பிடிச்சு வெளியில கூட்டிட்டு வரா. உங்க கண்ணத்திலே சப்புன்னு ஒரு அறை தான். உங்க அம்மா. நீங்க அதுக்குமே ரியாக்ட் பண்ணல. தலைய கீழ போட்டுட்டு அப்படியே நிக்கிறீங்க. எங்க மூஞ்சிலயே முழிச்சிடாத. எங்கள பொறுத்தவரைக்கும் நீ செத்துட்ட. வீட்டு பக்கம் வந்துடாத நீ. நீ நீ கஷ்டப்பட்டு படிக்கிறன்னு மட்டும் நான் அவ்ளோ சந்தோஷப்பட்டேன்டி. இனி எங்க வாழ்க்கையில நீ உனக்கு இடமே கிடையாது. போயிடு. போயிடு தயவு செஞ்சு. நீ பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஓங்கி புஷ் பண்றாங்க. நீங்க அப்படியே ஸ்ட்ரீட்ல இருக்க அந்த ரோட்ல விழுந்துடுறீங்க. மியா வந்து ஆன்ட்டி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு மியா அவங்கள தூக்கி விடுறா. உங்க கையில அப்படியே ஒராசிருச்சு அந்த ரோட்ல விழுந்தது. நீங்க அதுக்கும் எந்த ரியாக்ட் பண்ணல. அப்படியே எழுந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு உங்க உலகமே நின்றுச்சு. அதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியல உங்களால. இது எதுக்குமே உங்களுக்கு காதுலயே விழல. வயன், நீ ஒண்ணா வீட்டுக்குலாம் போ வேண்டாம். நீ என் கூடயே வந்துரு. நானே உன்னைய பார்த்துக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருப்போம். நம்ம ஒண்ணா ஸ்கூலுக்கு போவோம். என்ன பாரு. வயன், வயன் என்ன பாரு. வயன் என்ன பாருடி. என்ன பாருடி. நீங்க ஸ்ட்ரெயிட்டா அப்படியே நின்னுகிட்டு தான் இருக்கிறீங்க. அப்பா, அம்மா, அவ கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காடா. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பேசலாம். இல்லப்பா, அவ இப்படி இருக்க மாட்டாப்பா. அப்பா அவள அழுக சொல்லுங்க. மியா, அப்பா, அப்பா இவள அழுக சொல்லுங்க வயன். வயன் என்னன்னாலும் பரவாயில்ல. அழுதுரு. வயன், வயன் நான் உன் கூட இருக்கேன்டி. நான் உன்னை நம்புறேன்டி. வயன், வயன் என்ன பாரு வயன். என்ன பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவ சீக்ஸ்ல அடிச்சுக்கிட்டே இருக்கா. நீங்க அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்க ஆரம்பிக்கிறீங்க. மியா அப்படியே ஷாக்காவோட உங்களை நின்று பார்த்துட்டு இருக்கா. "வயன் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவ மறுபடியும் வந்து உங்கள புடிச்சு ஸ்டாப் பண்ண பார்க்குறா. அவ புடிச்சு நிறுத்துறப்ப நிக்கிறீங்க. அவ கைய எடுத்துட்டான்னா நீங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. "வயன் நில்லு, 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 நில்லு" சொல்லி அவ கத்திட்டே இருக்கா. நீங்க காதுலயே வாங்கல. "வயன் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய பிடிக்கிறா. அவ கைய ஃபோர்ஸா உதறி விட்டுட்டு நீங்க அங்கேருந்து போயிட்டு இருப்பீங்க. மியா அங்கேயே நின்னு அவ்ளோ அழுக அழுகுறா. உங்க அப்பா தான் அவள கம்ஃபர்ட் பண்றாங்க. உங்க அந்த உருவம் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ரீட்டோட லைட்ல அப்படியே மறைஞ்சு போற வரைக்கும் அவ நின்னு அழுதுட்டு இருப்பா. நீங்க அங்கேருந்து போயிருப்பீங்க. ஸோ கம்மிங் டூ த ப்ரெசன்ட், ஜேகப்
பயங்கர டியர்ஸோட அவங்க கையை டச் பண்ணி பார்த்து இதெல்லாம் நினச்சி அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு உங்கள் இயர்ஸை தொடரணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவன் இயர்ஸில் கையை வச்சு அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு புரோக்கன் ஏஞ்சல் மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு அவங்க போரிட்டில் வந்து எவ்வளோ வேணாலும் வெறுத்துக்கும். ஏன் என்னை அப்படியே கொன்று கூட புதைச்சிரு. ஆனால் என் கண்ணை விட்டு மட்டும் இனிமேல் எங்கேயும் போயிடாத. நான் உன்னை இனிமேல் போகவே விட மாட்டேன்டி. பியூட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீம் டெக் 2.0. டாடா பை, see you, love you all.